Don't say anymore Afghanistan as a smaller team. Now they beat England in Champions Trophy also. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் 2023 வந்து இங்கிலாந்து பீட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸாக போய் 6 ரன்ஸ் வித்தியாசத்தில் இங்கிலாண்டை வந்து பீட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டில் அலைவ் இன் த செமிஃபைனல் ரேஸ். ஸோ அவங்களுக்கு செமிஃபைனலுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது இஃப் தே பீட் ஆஸ்திரேலியா. ஸோ அது வந்து அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ஜட்ரான் 177 ரன்ஸ் அடித்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அவர் தான் இண்டிவிஜுவல் ஸ்கோரில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இப்ராஹிம் ஜட்ரான். எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அஸ்மத்துல்லா ஒமர்சாய். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 41 ரன்ஸ் அடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் சேஸில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அஸ்மத்துல்லா ஒமர்சாய். தென் 40 years ஓல்ட் மேன் முகமது நபி. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன்ஸ், பவுலிங்கில் 2 விக்கெட்ஸ். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பையனோட சேர்ந்து விளாடணுங்கிறது ஒரு ஆசை. செம ஃபிட்டாக இருக்கிற முகமது நபி. ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. சேஸில் பார்த்தோன்னா ஜோ ரூட் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு செஞ்சுரி கொடுத்துருந்தாரு, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் கூட பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருந்தாரு. மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ் பட்லர் ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். தென் ஃபினிஷிங்கில் ஜெய்மி ஓட்டன். ஸோ அங்கங்கே எல்லாருமே வந்து டச் கொடுத்தாங்க. பட் ஜோ ரூட் வந்து ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் 17th ODI செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு. ஓவரால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரேட் விக்டரி ஃப்ரம் ஆப்கானிஸ்தான்.